ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். விண்ணோடு விளையாடும் வளர்மதியே, விண்ணோடு விளையாடும் வளர்மதியே, எந்தன் கண்ணோடு கலந்தாடும் கலைநிதியே, கண்ணோடு கலந்தாடும் கலைநிதியே, எந்நாளும் மறவேனே எழில்ரதியே, எந்நாளும் மறவேனே எழில்ரதியே, மின்னலிடை கொடியே அன்னநடை அழகோடுவாம், மின்னலிடை கொடியே அன்னநடை அழகோடுவாம். அழகும் வசீகர சக்தியும் பொறுமையும் இணைந்த கும்பராசி அன்பர்களுக்கு பராபவ வருஷத்தின் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு என்னென்ன இனிமையான சங்கதிகளையும் யோகங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும், வேறு என்ன என்ன அலப்பறைகளையெல்லாம் கொடுக்கலாம் என்பதை பற்றி ஒரு சிறிய ஆராய்ச்சியில் நம்ம பார்க்கலாம். இந்த ஆண்டு பிறப்பது உங்கள் ராசியில் தான் இந்த ஆண்டே பிறக்கின்றது. சதய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இந்த புத்தொளி ஆண்டு பிறந்து புத்தொளி மணக்கப் போகின்றது. பொதுவாக சதய நட்சத்திரத்தில் பிறந்தாலே இந்த ஆண்டு முழுவதும் நல்ல ஆராய்ச்சி தன்மைக்கு நல்ல யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கும். சதயம் என்பது ராகுவின் சொந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பகுதியாக இந்த ஆண்டு பிறக்கின்றது. சதயம் நட்சத்திரம் 4ஆம் பாதம் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது வருஷம் பிறக்கின்றது. ஆக இந்த ராசியில் செவ்வாய், ராகு, குரு, சனி 4 பேர் சம்பந்தப்படுகின்ற ராசி இந்த ராசி. அதாவது அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதங்கள் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். சதயம் முழுவதும் ராகுவின் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள். அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரம் என்பது 1, 2, 3 பாதங்கள் வரை அது குருவினுடைய நட்சத்திரமாக அமைகின்றது. ஆக செவ்வாய், ராகு, குரு இந்த மூவர் போக மொத்தத்தில் இந்த ராசிக்கு சனி என்பவர் அதிபதி. இது சனியினுடைய பகல் வீடு என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த சனியின் வீட்டில் பிறந்த நீங்கள் பரமேஸ்வரனுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கக்கூடியவர்களாக கருதப்படுகின்றார்கள். ஆகையினாலே பொதுவாக கும்பராசியிலே பிறந்தவர்கள், கும்ப லக்னத்திலே பிறந்தவர்களை ரொம்ப சோதனைகள் நிறையா இருக்கும். அதே சமயத்தில் அந்த சோதனைகள் என்பது என்ன அப்படின்னு சொன்னால், சாதாரணமாக கிடக்கக்கூடிய கல், அந்த கல் எவ்வளவு பொறுமையாக இருந்துச்சுன்னு சொன்னால் அத்தனை உளிக்கும், சிற்பியினுடைய அத்தனை உளிக்கும் பொறுமையாக இருந்து உடைந்து விடாமல் பொறுமையாக இருந்து அந்த அவசியம் காக்கின்ற காரணத்தினால அது முழு வடிவம் பெற்று எல்லோரும் வணங்கப் பெறக்கூடியதாக அது அமைகின்றது. அந்த அலிகோரியாகத்தான் கும்பராசி கருதப்படுகின்றது. கும்பம் என்பது மற்ற கற்கள் உளி பட்ட உடனே தெரிச்சு உடைஞ்சிருது. அப்போ அதுக்கு பொறுமை இல்லை. இந்த கும்பம் என்ற அந்த பாறைக்கு மட்டும் நல்ல பொறுமை சக்தி இருக்கின்ற காரணத்தினால இது தன்னுடைய பொறுமையினால் உலகுக்கே ஒரு உதாரணமாக காட்டக்கூடிய ஒரு ராசியாக இது சித்தரிக்கப்படுகின்றது. அந்த மாதிரி கல்லு தான், இதுவும் கல்லு தான், மற்றதும் கல்லு தான். மற்ற கற்களை சிற்பி உளி வச்சு ஒரு தட்டுன உடனே டங்குன்னு உடஞ்சி தெரித்து விடுகின்றது. உங்களுடைய இந்த கும்பம் என்ற கல் மட்டும், பாறை மட்டும் பொறுமையாக அமைதியாக காக்கின்றது. ஆகையினாலே சிற்பி இதைத்தான் தேர்ந்தெடுக்கின்றான். சிற்பி என்பது சிவபெருமான். அந்த சிற்பி கொடுக்கக்கூடிய உளி, கொத்துகின்ற உளி உளியால் அப்படி ஏற்படக்கூடிய சங்கடம், அது கும்பராசிக்கு ஏற்படக்கூடிய தொல்லைகள், துயரங்கள், நிறையா அனுபவங்கள், அதாவது சுகத்தை விட அதிகமாக துன்பத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ராசி கும்பராசி. அதனால் சில இடைப்பட்ட வீடியோக்களில் சில அன்பர்கள்
கும்பராசின்னு சொல்லாதுங்க சாமி, துன்பராசின்னு சொல்லுங்க அப்படின்னு எல்லாம் வீடியோ கமெண்ட் போட்டிருப்பாங்க. அதை படிச்சுட்டு நான் கூட சில ராசிகளில் சில வீடியோக்களில் கும்பராசி ஆகிய துன்பராசி அப்படின்னு கூட பேசியிருப்பேன். அது உண்மையிலே நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆகையினால் அந்த துன்பங்களை தாங்கி கொள்ளக்கூடிய பக்குவம் எல்லோருக்கும் வராது. அந்த துன்பங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சகிப்புத்தன்மை எல்லாருக்கும் வராது. அது கும்பராசிக்கு உரிய பொறுமையாகும். சோதனைகள் எவ்வளவு ஏற்பட்ட போதிலும் அதை மனதுக்குள்ளே அடக்கி கொண்டு வெளியிலே புன்மருவலோடு காட்சி கொடுக்கக்கூடிய ராசிக்காரர்கள் நீங்கள் தான். ஆகையினால்தான் இது பொறுமையின் சிகரமாக கருதப்படுகின்றது. இது ஈஸ்வரன் இந்த ஒளி கொண்டு உங்களை அட்டாக் பண்ணுறார். அட்டாக் பண்ணுவது எதற்காக அப்படின்னு சொன்னால் உங்களை பிரகாசிக்க வைப்பதற்காக. அந்த பொற்கொள்ளர் நகையை செய்கிறார் அப்படின்னு சொன்னால் மாற்றி மாற்றி அந்த காயை வச்சு தட்டி 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 கொண்டு வந்து ஒரு நகையாக அணிகலனாக உருவாக்குகின்றார். அணிகலன் உருவாக்குனதுக்கப்புறம் அது ஷோரூமில் காட்சியளிக்கின்றது. அதை மக்கள் ஆர்வத்தோடு வாங்கி அணிந்து கொள்கின்றார். அதே போலதான் சிவபெருமானும் இந்த ஆபரணத்தை தன்னுடைய கழுத்திலே அணிந்து கொள்வதற்காக உங்களை செதுக்குகின்றார். அவ்வளவுதான். இது உங்களுக்குரிய ஆன்ம சோதனையாகத்தான் இருக்குமே தவிர உண்மையான சோதனைகள் கிடையாது. அதே போல் யார் கெட வேண்டுமோ அவர்களை வைத்து உங்களை அட்டாக் பண்ணுவார். அதுதான் அவருடைய வேலை. நேரடியாக அவர் வரமாட்டார். சிவபெருமான் யார் உங்களுக்கு தொல்லையை கொடுக்கின்றார்களோ அந்த தொல்லை அவர்கள் வீழ்ச்சி அடையக்கூடியவர்களாக அவங்க இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் உங்களுக்கு தொல்லையை கொடுப்பார்கள், துன்பத்தை கொடுப்பார்கள். அந்த தொல்லை மன உளைச்சலையும் மன வேதனையையும் கொடுத்த பின் அந்த கொடுத்தவர்கள் கெட்டு போகக்கூடியதாக அது அமையும். அந்த மாதிரி தான் அந்த வாழ்க்கை படலம் ஓடிக்கொண்டு இருக்கின்றது. இப்படிப்பட்ட ராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த வருஷமே கும்பராசியில் தான் பிறக்குது. அதுவும் சதய நட்சத்திரத்தில் பிறக்குதுங்கிறதுனால ஆண்டு முழுவதும் உங்களுக்கு சின்ன சின்ன சோதனைகள் இருக்கும். அதே சமயத்தில் வல்லிய சுகமும் யோகமும் உண்டாகும். அதாவது செலவுகள் அதிகமாகி வரவுகள் சுருங்கியதாக இடைப்பட்ட காலத்தில் இருந்துச்சு. கழிந்த ஒரு 5 ஆண்டு காலமாக கடுமையாக, 5 ஆண்டு காலமில்ல, கிட்டத்தட்ட வயது வந்தவர்களுக்கெல்லாம் 50 வருஷ காலமாக போராட்டத்தில் தான் இருக்கிறேன். நீங்கள் என்ன 5 வருஷம்னு சொல்கிறீங்க, நான் 50 வருஷம் பிறந்ததுலேருந்தே அப்படித்தாயா இருக்கிறேன் அப்படிம்பாங்க. அது உண்மை. நிறைய பேர் மொத்தத்தில் வாழ்க்கையிலே மொத்தத்தில் சுகம் என்பது 30% இருக்கும். சோதனையும் வேதனையும் சூழ்ந்த ஒரு காலமாக 70% இருக்கும். இதுதான் உண்மையான அர்த்தம். அப்படித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதில் இடைப்பட்ட இந்த ஒரு 5 வருட காலம் கடும் சோதனையாகவே, அதைவிட கடும் சோதனையாக இருந்துச்சு. அப்போ சுகம் என்பது 10%ஆகவும் துன்பங்கள் என்பது 90%ஆகவும் அனுபவித்து வந்த உங்களுக்கு இந்த பராபவ வருஷம் சற்று மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விதத்திலே உங்கள் ராசியிலே அது பிறக்கின்றது. மேலும் இந்த ஆண்டு முழுவதற்கும் உங்களுக்கு குரு பகவான் பக்கபலமாக துணை இருக்கின்றார். முதலில் இந்த ஆண்டு பிறப்பது ஒரு ஜாதகத்தை குழந்தை பிறந்த உடனே ஜாதகத்தை கணிக்கிறதுக்காக கொடுத்தோம்னா ஜோசியர்கள் பஞ்சாங்கத்தை பார்த்து அந்த பிறந்த நேரத்தில் அந்த கிரகங்கள் என்னென்ன பாதசாரத்தில் இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத பார்த்து கணக்கிட்டு அதன்படி அந்த ராசி கட்டத்திலே இன்னென்ன கிரகங்கள் இருக்கிறது அப்படின்னு குறிப்பாங்க. அதே கணக்கை நாம் பார்ப்போம். அஸ்வினி 1 அந்த பராப வருஷம் பிறக்கின்ற காலகட்டம் என்பது காலை 8:35 அளவில் வருஷம் பிறக்கின்றது. அந்த சமயம் ரிஷப லக்கணம் உதயமாகின்றது. அது பொது கணக்கில் அதை கொண்டு வரணும். இப்போ நாம் நம்ம தனித்தனிப்பட்ட ராசிகளுக்கு கோச்சார பலனை பார்க்கும்போது உங்கள் ராசியை லக்னமாக வைத்துக்கொள்ள வேண்டும். அப்போ கிரக கூட்டங்கள்லாம் என்னென்ன பாதசாரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அஸ்வினி 1 சூரியன், சதயம் 4 சந்திரன், உத்தரட்டாதி 3 செவ்வாய், உத்தரட்டாதி 4 புதன், புனர்பூசம் 2 வியாழன், பரணி 3 சுக்கிரன், உத்தரட்டாதி 1 சனி, சதயம் 2 ராகு, மகம் 4 கேது, ரோகிணி 1 லக்கினம். இந்த மாதிரியான பாதசாரத்தில் இருக்கிறாங்க. அதை நாம் ராசி சக்கரமாக எடுத்து பார்த்தோம்னு சொன்னோம்னா உங்கள் ராசியிலே சந்திரனும் ராகுவும் குருவின் பார்வையோடு இருக்கின்றார்கள். அடுத்தபடியாக மீனத்தில் 2ஆம் இடத்துல செவ்வாய் புதன் சனி இருக்கின்றார்கள். அடுத்து 3ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன், 4ஆம் இடம் சுத்தம், 5ஆம் இடத்துல குரு, 6 சுத்தம், 7ஆம் இடத்துல கேது, 8, 9, 10, 11, 12 சுத்தம்.
இந்த மாதிரியான காட்சி கோப்புகளோடு கிரகங்கள் வானமண்டலத்திலே இருக்கின்றார்கள். இதை வைத்துத்தான் இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்க்க வேண்டும். இதுக்கு இடையில இந்த ராகு கேதுகளுக்கு இடையில எல்லா கிரகங்களும் அமர்ந்து இருக்கின்றார்கள். அந்த கிரகங்கள் ராகு கேதுவை தவிர மற்ற அனைத்து கிரகங்கள் இந்த பக்கம் இருந்துச்சுன்னு சொன்னால் காலசர்ப்ப தோஷமாக விளங்கும். அது அந்த பக்கம் இருக்கின்ற காரணத்தினாலே காலசர்ப்ப யோகமாக அது விளங்குகின்றது. இப்படிப்பட்ட யோக அமைப்போடு தான் இந்த ஆண்டு பிறக்கின்றது. ஆக கும்பராசியிலே பிறந்தவங்களுக்கு இது ஒரு வகை யோகமாகவும் விளங்குகின்றது. உங்கள் ராசியில தான் ராகு என்பவரும் வீற்றிருக்கின்றார், 7ஆம் இடத்துல கேது இருக்கின்றார். இதை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி நாயகன் என்பவர் 2ஆம் இடத்திலே உபய வீட்டிலே இருக்கின்றார். ஸோ இந்த ஆண்டில் உங்களுக்கு வருமானம் மிகவும் அதிகமாக கூடிய ஒரு வாய்ப்பு. எப்படி அப்படின்னு சொன்னால், இருக்கும் இடத்தை விட்டு வேறு இடம் சென்று சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு யோகம். உங்களுடைய இருப்பிடத்தை விட்டு வேறு இடம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக விளங்கும். உபய வீட்டிலே ராசி நாயகனோ லக்ன நாயகனோ அமர்ந்திருந்தால் அவர் ஒரு பெரிய பணக்காரராவார், கோடீஸ்வரன் ஆவார் அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு. அதாவது சரலக்கணத்திலே பிறந்தவர்களுக்கு லக்னேசன் ஆனவர் உபய வீட்டிலே மறையாமல் இருக்க வேண்டும். அப்படி மறையாமல் இருக்கும் பட்சத்திலே அவர் பெரிய கோடீஸ்வரன் ஆவார் அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு. அந்த கணக்கின்படி கும்பராசி பிறந்த உங்களுக்கு அந்த சனி பகவான் 2ஆம் இடத்திலே உபய வீட்டிலே இருக்கின்ற காரணத்தினாலே தனம், குடும்பம், வாக்கு மிகுந்த யோகத்தை உங்களுக்கு கொண்டு சேர்க்கும். அந்த வீடு குருவினுடைய வீடு, அதுவும் கடல் வீடாக இருக்கின்றது. ஆக கட்டாயம் உங்களுடைய இடப்பெயர்ச்சி என்பது நிச்சயமாக விளங்கும். உதாரணமாக ஒரு வீட்டில் குடியிருக்கீங்கன்னு சொன்னால் அந்த வீடு விட்டு இன்னொரு வீடு மாறி குடியிருக்க வேண்டியதாக நிறைய பேருக்கு வரும். இதுவும் ஒரு இடப்பெயர்ச்சி தான். இன்னும் சில பேருக்கு உத்தியோகம் பார்க்கின்றவர்களுக்கு ஊர் விட்டு ஊர் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது விளங்கும். அந்த டிரான்ஸ்ஃபர் யோகத்தை கொண்டு வரும். இப்போ இருக்கிற இடத்துல உத்தியோகத்தில் நிறையா சித்திரவதைகளை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக நிறைய பேர் இருப்பீங்க. அது டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக அது அந்த இடம் விளங்கும். அதே போல் வருமானமும் உங்களுக்கு டபுள் பங்கு சம்பளம் கிடைக்கக்கூடியதாக அந்த அமைப்பு விளங்கிவிடும். அதாவது இடம் விட்டு இடம் போனால் அந்த யோகம் இருக்குது அப்படின்னு அந்த கணக்கு சொல்லுது. இன்னும் சில பேருக்கு ஊர் விட்டு ஊர் இல்லை, மாநிலம் விட்டு மாநிலம் போகக்கூடிய ஒரு அமைப்பாக அது விளங்கும். மாநிலம் விட்டு மாநிலம் போகக்கூடிய அமைப்பு. இன்னும் சிலருக்கு கடல் கடந்து செல்ல வேண்டிய ஒரு வாய்ப்பு. கடல் கடந்து அப்படிங்கிற கணக்கில் வரும் பொழுது நிறைய பேருக்கு உத்தியோக வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு மட்டும், அதாவது 100ல் ஒரு 2-3 பேருக்கு மட்டுமே தொழில் வெளிநாட்டில் போய் சொந்த தொழில் அமைக்கக்கூடிய ஒரு அதி உன்னத ராஜயோகம் அமையும். ஏனென்றால் வெளிநாட்டில் போய் தொழில் செய்யக்கூடிய அளவுக்கு அந்த கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு ரொம்ப கோடிக்கணக்கான சொத்து பத்துக்கள் இருந்தால்தான் அந்த மாதிரி யோகம் அமையும். ஆக கும்பராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த பராபவ வருஷத்தில் உத்தியோகம், தொழில், வியாபார தன்மைகளிலே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இந்த வித்தியாசத்தை தான் ரொம்ப காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள். அப்படிப்பட்ட யோக அமைப்பு, அதாவது வருமானத்தை பெருக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு. சுகம் என்பது அனுபவிப்பது அது வேறு. சம்பாத்தியம் முதல்ல வேணும். சம்பாத்தியம் இருந்தால் தான் மற்ற சுகத்தையே நாம் நினச்சி பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு யோகத்தை, வரவுகளை அதிகமாக்கக்கூடிய ஒரு யோகத்தை இந்த பராபவ வருஷம் உங்களுக்கு அருமையாக வழங்குகின்றது. அதே போல் லக்னத்தில் ராகு இருக்கிறார் இல்லையா, இது ஆராய்ச்சி துறைக்கு ரொம்ப முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும். ஆராய்ச்சி துறையிலே உத்தியோகம் பார்க்கின்றவர்கள், சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு மிகுந்த வரவேற்பை கொடுப்பதோடு பரிசுகளையும் பாராட்டுக்களையும் பண முடிப்புகளையும் கொண்டு கொடுக்கும். அப்படிப்பட்டதாக அமையும். வாழ்க்கையில் ஏற்பட்ட பலவிதமான சோகங்களிலிருந்து விடுபட்டு உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த ஆண்டு விளங்கப் போகின்றது. அடுத்தபடியாக எப்பயுமே நீங்கள் தாமரை இலை தண்ணீர் போல் தான் இருப்பீங்க. யாருடனும் பொதுவாக ஒட்ட மாட்டீங்க. அதாவது
நண்பர்களுக்குள்ளே இருப்பீங்க, பார்க்கலாம். பட்சே நண்பர்களோடு எப்பயுமே ரகசியத்தை பகிர்ந்து கொள்ள மாட்டீங்க. மற்றவர்கள் ரகசியத்தை நீங்கள் உள்வாங்குவீங்க, உங்கள் ரகசியத்தை நீங்கள் வெளியிட மாட்டீர்கள். அப்படிப்பட்ட ராசி தான் உங்கள் ராசி. ஆகையினால நண்பர்கள் கூட்டத்துக்குள்ளே அவர்களுக்கு ஏற்படுகின்ற சில சோதனைகளை எல்லாம் வெற்றிகரமாக ஆக்கக்கூடிய ஒரு வாய்ப்புக்கு நீங்கள் ஆலோசனை கொடுப்பீங்க. அதன் மூலமாகவும் உங்களுக்கு புகழ் பரவ ஆரம்பிக்கும். இதுபோக ராசியிலே இருக்கின்ற ராகு என்பவர் உடலில் நிறைய சில தொந்தரவுகளை எல்லாம் ஏற்கனவே கொடுத்து வந்திருந்தார். இந்த பராப வருஷம் பிறந்ததிலிருந்து உங்களுக்கு நல்ல சுகம் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும். எதிர்பாராத ஆரோக்கியம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்தபடியாக 12 கூடையவன் 2ஆம் இடத்திலே இருப்பது அயன சயன போக பாக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? உண்ண உடுக்க படுக்க தூங்க பெண்கள் சல்லாபங்கள் இதுலேயும் உங்களுக்கு எந்த குறையும் இல்லை. என்ன, உங்களுக்கு சாப்பிடுவதற்கு நேரம் கிடைக்கணும். இதுவரைக்கும் சாப்பாடே கிடைக்காம சில பேர் தடுமாறி இருக்க வேண்டும். இப்பொழுது சாப்பாடு கிடைக்கும், நீங்கள் சாப்பிடுவதற்கு நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடியதாக அமையும். அதே போல் தூக்கம் என்பது நிறைய பேர் தொலைச்சிருப்பீங்க. கழிந்த 2.5 வருஷமாக நிறைய பேருக்கு தூக்கம் கெட்டு போயிருக்கும். ஏனென்றால் அவ்வளவு பிரச்சனைகளையும் சந்தித்து வந்த உங்களுக்கு தூங்குனீங்க என்றாலும் முழித்து கொண்டே தூங்கினீர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த மாதிரியான ஒரு தூக்கம், நிம்மதியில்லாத தூக்கமாக இருந்துச்சு. இந்த காலகட்டத்தில் இந்த பராபவ வருஷம் என்பது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல சுகபோகத்தை கொடுக்கக்கூடிய அளவிலே விளங்கும். போகம் என்பது உங்களுக்கு கை வந்த கலை. அதாவது பெண்கள் உங்களிடம் இயற்கையாக மயங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உடைய முகராசிக்காரர்கள் நீங்கள். ஆகையினால தான் முதல்ல என்ன சொன்னேன், சிவபெருமான் ஒளி கொண்டு செதுக்கிறாருன்னு சொன்னேன். அந்த சிவபெருமானே ஒளி கொண்டு உங்களை செதுக்குவதனால் அவருடைய ருசி, அதாவது அவருடைய கிளாரிட்டியில் உங்களை அவ்வளவு வசீகர சக்தியோடு தான் செதுக்கிறார். அப்படிப்பட்ட செதுக்குவதன் மூலமாக உங்கள் மீது பொதுமக்களுடைய ஆசாபாசங்கள் பெருகும். குறிப்பாக பெண்களின் சப்போர்ட் உங்களுக்கு நிறைய இருக்கும். இப்போ இந்த கும்பராசியில் பிறந்த நீங்கள் ஏதாவது தேர்தலில் போட்டியிடுறீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி முகம்தான். அந்த மாதிரியாக அமையும். அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து இருக்குது. தேர்தலில் போட்டியிடக்கூடியதற்கு யோகம் இருக்குதா உங்கள் ஜாதகப்படின்னு பார்த்துக்கணும். அப்படி தேர்தலில் போட்டின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி தான், நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அதுலேயும் பெண்கள் ஓட்டுக்கள் தான் அதிகமாக இருக்கும். எம்ஜி ராமச்சந்திரன் முன்னாள் முதல்வர், அவருக்கும் இதே நிலைப்பாடு தான். பெண்களால் தான் அவர் முதலமைச்சராகவே ஆனார். அந்த மாதிரியான ஒரு யோக அமைப்பு உங்களுக்கு உண்டு. அடுத்தபடியாக அயன சயன போக பாக்கியம் தங்கு தடையின்றி இந்த ஆண்டிலே நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். விடுபட்ட யோகமும் விடுபட்ட சுகமும் கிடைக்கும். ஏனென்றால் ஏற்கனவே நிறைய உங்கள் மீது போட்டி பொறாமையில் தான் எல்லாரும் சில பேர் இருந்திருப்பாங்க. அந்த போட்டி பொறாமையினால் பாதிக்கப்பட்டும் இருப்பீங்க. உடல்நல பாதிப்பு, மனக்குழப்பங்கள், அதே போல் வருமான பாதிப்பு எல்லாமே இருந்திருக்கும். இந்த ஆண்டு அதெல்லாம் விலகி உங்களுக்கு வெற்றி முகமாக விளங்கும். எதையெல்லாம் இழந்தீர்களோ அவைகளெல்லாம் இந்த பராபவ வருஷம் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும். அடுத்தபடியாக 2-11க்கு அதிபதியாகிய குரு பகவான் என்று சொல்லக்கூடிய வியாழன், அவர் 5ஆம் இடத்திலே உலா வந்து கொண்டு இருக்கின்றார். அவருடைய சொந்த சாரத்தில் இருக்கிறார். இந்த ஆண்டின் பிறப்பின் போது எந்த கிரகங்களும் வக்கிரமோ அஸ்தமனமோ இல்லை. எல்லாருமே நார்மலான கட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. திரும்ப சொல்லப்போனால் குரு அதிசார ஓட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் வக்ரமும் கிடையாது, அஸ்தமனமும் கிடையாது. அதே போல் செவ்வாய் அஸ்தமனம் எதுவும் இல்லை, புதன் அஸ்தமனம் இல்லை, வக்ரம் இல்லை, சனி அஸ்தமனம் இல்லை. ஆக எந்த சூரியனோடு சேர்ந்த சுக்கிரன் கூட அஸ்தமனம் எல்லாம் முடிந்து விட்டது. ஆகையினால ஆண்டின் துவக்கத்திலே எந்த கிரகங்களும் வக்கிரமோ அஸ்தமனமோ கிடையாது. ஆக அந்த குரு பகவான் 5ஆம் இடத்திலே உலா வந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால அந்த பழமை, அதாவது உறவினர்கள், சொந்த பந்தங்கள், இவைகளெல்லாம் உங்களை விட்டு விலகி போனவர்களெல்லாம் மீண்டும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக விளங்கும். தனம், குடும்பம், வாக்கு தன்னிறைவு பெறக்கூடியதாக உங்களுக்கு அமையும். தன்னிறைவு ஆக திருமணம் ஆகாமல் இருக்கின்றவர்களுக்கும் திருமண வாய்ப்பு தேடி வரத குடும்பம் அமையும் அப்படிங்கிறது அர்த்தம். அதுவும் நல்ல தேடின பெண் இல்லாமல் உங்களுக்கு அதைவிட சிறந்த பெண்ணாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக விளங்கும். ஆக குடும்பம் என்பதும் உண்டாகும். லாபாதிபதி
5ஆம் இடத்திலே அமர்ந்தால் லாபத்தை எப்பயுமே பார்த்து கொண்டிருப்பார். ஆகையினால் லாபத்துக்கு பஞ்சம் இருக்காது. எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் கூட உங்களுக்கு நல்ல வருமானத்தையும் லாபத்தையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக அமையும். அடுத்து 3-10க்கு உடைய நாயகன் செவ்வாய் என்பவர் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கின்றார். இவர் யோகாதிபதி கிடையாது என்றாலும் ராசி நாயகனோடு சம்பந்தப்பட்டும் பஞ்சமாதிபதியோடும் சம்பந்தப்பட்டு இருக்கின்ற காரணத்தினால கெடுக்க மாட்டார். 10ஆம் இடத்துக்குரியவராகவும் ஆகின்றார். ஆக 3க்கும் 10க்கும் உடைய நாயகன் செவ்வாய் 2ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால தொழில் வளம் பெருகும், தைரியம் சிறப்படையும். பொதுவாக வெளி மாநிலத்தில் போய் வேலை பார்ப்பவர்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியாக விளங்கும். புதியவர்களுடைய தொடர்பு உண்டாகும், புதிய நட்புகள் மலரும். அதே போல் தொழில் வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு காதல் கனிந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக விளங்கும். சில பேருக்கு எனக்கு சின்ன வீடே செட்டப்பாயிரும், அந்த மாதிரி இருக்குது. ஆக ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் 3 குடையவனாகவும் ஆகின்றார். 3 குடையவன் 2ஆம் இடத்துல இருந்தால் ஒரு குடும்பம் அங்கே உருவாகிவிடும். இங்கே ஒரு குடும்பம் இருக்கும், அங்கே ஒரு குடும்பம் இருக்கும், அந்த மாதிரி ஆயிடும். ஆக வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு குடும்பம் செட்டப் ஆயிடும். இந்த மாதிரி தான் இந்த பராபவ ஆண்டு சொல்லிக்கின்றது. அது 10 குடையவன் 3 குடையவன் அப்படிங்கிற கணக்கு. 10 குடையவன் அப்படிங்கிற தொழில் வியாபாரம் உத்தியோகம், 3 குடையவன் முயற்சி பயணம், அதே போல் காம சுகங்கள் அப்படிங்கிற கணக்கு. அவர் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பம் என்பதும் உருவாகிவிடும். இதையெல்லாம் ரொம்ப கருத்தில் கொண்டு உங்களுடைய முயற்சிகள் இருக்கட்டும். ஆக தொழில் வளம் பெருகும், வியாபாரம் விருத்தி அடையும். உத்தியோகத்தில் உங்களுக்கு ரெட்டிப்பு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்க்ரிமெண்ட் உயரும், பதவி ப்ரமோஷன் கிடைக்கும். ஆக நீங்கள் நினைத்ததெல்லாம் சாதிக்கக்கூடிய அளவுக்கு அந்த கம்பெனி சலுகைகள் நிறைய அள்ளி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்குது. 4-9 அதிபதியாகிய யோகாதிபதி சுக்கிரன் 3ஆம் இடத்துல போய் இருக்கிறார். இந்த 3ஆம் இடத்துல சுக்கிரன் தனியாகத்தான் இருக்கக்கூடாது, சூரியனோட சேர்ந்து இருக்கிறார், உச்சக்கரகத்தோடு சேர்ந்து இருக்கின்றார். ஆகையினால இவரை பொறுத்தமட்டில் தாய் சுகம் கல்வி வலிமை பெறும். கும்பராசியிலே பிறந்த உங்களுக்கு தாயாருக்கு இதுவரைக்கும் சுகர் கம்ப்ளைண்ட்டோ முட்டு வலியோ கை வலியோ கால் வலியோ இல்லை வேறு சில பிரச்சனையினால் அவதிப்பட்டு கொண்டு இருப்பாள். அந்த அவதிகளிலிருந்து மீளக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். கல்வி, அதாவது கும்பராசியிலே பிறந்த பிள்ளைகள் அவங்களுக்கெல்லாம் இந்த கல்வி ரெட்டிப்பு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அளவில் மார்க்குகள் அள்ளி வாங்கிடுவாங்க, அதில் சந்தேகமே வேண்டாம். அதே போல் எந்த பள்ளிக்கூடம் மாற வேண்டுமோ அந்த பள்ளிக்கூடமே கிடைக்கும், எந்த கல்லூரிக்கு மாற வேண்டுமோ அந்த கல்லூரிக்கு கேட்ட சப்ஜெக்டு அந்த பாடத்திலேயே அந்த கல்லூரியில் சீட்டு கிடைக்கும். நல்ல ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்கின்றது. அதே போல் வீடு வாகனம் இவைகளிலே இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள்லாம் விலகிரும். வீடு மாற்றம் என்பது கட்டாயமாக உண்டாகும். இந்த பராபவ வருஷத்துக்குள்ள, அதாவது சித்திரை முதல் பங்குனி வரை 12 மாதங்களுக்கு உண்டான மொத்த பலன்தான் இது. இந்த 12 மாதங்களுக்குள்ள நிச்சயமாக வீடு மாற்றம் என்பது சில பேருக்கு கட்டாயமாக ஏற்படும். சில பேருக்கு புதிய வீடு வாங்கி குடி போகக்கூடிய வாய்ப்பும் கிடைத்துவிடும். கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு பட்டணத்தில் போய் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும். வாகனங்களை பொறுத்த மட்டில் புதிய வாகனம், இதுவரைக்கும் வாடகையிலே போயிட்டு கொண்டவங்களுக்கு இப்போ சொந்தமாக வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் கொண்டு சேர்க்கும். அதே போல் 9ஆம் இடத்துக்குரியவன் பாக்கியாதிபதினு சொல்லுவோம். இந்த பாக்கியாதிபதி வலுத்திருந்தால்தான் சுகத்தை அனுபவிக்க முடியும். எல்லாம் கிடைச்சும் சுகத்தை பெற முடியாமல் போயிடக்கூடாது இல்லையா? அதை முதல்ல ஒரு வார்த்தை சொன்னேன், எல்லாம் இருக்கும் சாப்பிட நேரம் இருக்காதுன்னு சொன்னோம் இல்லையா? அதுபோல் அந்த யோகம் என்பது அனுபவிக்கக்கூடிய யோகம் என்பது, ஏன்னா வீட்டில் சாப்பிட நேரம் இல்லைன்னு தான் சொன்னேன், அதுக்காக வெளியில் சாப்பிடாமல் இருப்பீங்கன்னு சொல்லலை. இது 2 அர்த்தத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். 2 அர்த்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த வீட்டில் சாப்பிடக்கூட நேரம் இல்லை, அதே சமயத்தில் வெளியே சாப்பாடு கண்டிப்பாக கிடைக்கும், சாப்பிடுவீங்க. இந்த யோகம் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 4 3ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கிறார். அப்போ 3ஆம் இடத்துல வந்தால் எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை உண்டு. அந்த 7ஆம் பார்வை என்பது பாக்கியத்தை பார்க்கின்றார் இந்த சுக்கிரன். தன் வீட்டை தானே பார்த்தல் அந்த வீட்டை சிறப்பித்து கொடுக்கும் என்ற கணக்கு. அதே போல குருவும் அந்த 9ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால இதுவரை இல்லாத சுகபோகங்கள்லாம் நிச்சயமாக அனுபவிப்பீங்க. உணவு மட்டுமல்ல, நான் சொன்னது 2 அர்த்தத்தில் சொன்னேன். ஆக 2 வகை சாப்பாடும் திருப்தியாக அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கின்றது. இது போக தோப்பனார் வழி உறவினர்கள் வலுவடையும்.
இதுவரைக்கும் கர்றுபுருன்னு போனவங்கள்லாம் இப்போல்லாம் தேடி வந்து சரணடைவார்கள். அந்த மாதிரியாக இந்த பராப வருஷம் அதிசயங்களையெல்லாம் நிகழ்த்தக்கூடியதாக விளங்கும். ஆக விட்டுப்போன சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் இந்த மரத்தில் வந்து வெறும் மரத்தை விட்டு எல்லா பறவைகளும் ஓடி இருக்கும். காய்கள் கனிந்து தொங்கும் போது எல்லா பறவைகளும் தேடி வந்துடும். அதே போல தான் இப்போ உங்களுடைய செல்வம் செல்வாக்கு உயர்கின்ற காலகட்டம் என்றதுனால எல்லா பறவைகளும் இந்த மரத்தை நாடி ஓடி வருகின்ற காட்சி அந்த மாதிரியாக இருக்கின்றது. அடுத்து 5க்கும் 8க்கும் உடைய புதன் என்ற கிரகம் 2ஆம் இடத்துல அமர்ந்து நீசம் அடைந்திருக்கின்றார். 5ஆம் வீடு என்பது பூர்வ ஜென்ம புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வீட்டுக்கு உடையவனாகிய புதனும் அந்த வீடு கொடுத்த குருவும் 2 பேரும் பரிவர்த்தனை ராஜயோகத்தில் இருக்கிறாங்க. ஆகையினால புதன் நீச்சமானதுனால எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு இல்லை. மேலும் அந்த வீட்டில் செவ்வாயும் சனியும் லக்னேசனே சேர்ந்து தான் இருக்கிறார். வீடு கொடுத்தவன் நல்லபடியாக இருக்கின்ற காரணத்தினால அந்த புண்ணியம் என்பது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாகத்தான் பேசும். ஏனென்றால் 8ஆம் இடத்துக்குரியவன் வந்து நீசம் அடைவது யோகம். ஆக 5ஆம் வீடு நன்றாக பேசும். ஆக முந்தைய ஜென்மத்தில் செய்த புண்ணியங்களெல்லாம் இந்த ஜென்மத்தில் தேடி வந்து ஓடி வந்து உங்களை அரவணைக்கும். அதனால்தான் இந்த ஜென்மத்தில் நல்ல சுகபோகங்களை இந்த ஆண்டில் அனுபவிக்கப் போகின்றீர்கள் அப்படின்னு சொன்னேன். பிள்ளைகள் கெட்டு போயிடுவாங்கன்னு நினைக்க வேண்டாம். இந்த நீசம் பெற்றது வந்து பரிவர்த்தனையும் பெற்றிருக்கின்ற காரணத்தினால பிள்ளைகள் நல்லா ஆக மாட்டாங்களோ என்ற சந்தேகம் இருக்கும். அந்த சந்தேகம் நாளாக மாதங்கள் போக போக நல்லபடியாக மாறிவிடும். பிள்ளைகள் நன்கு உருப்படுவார்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு யோகமும் வந்து சேரும். பிள்ளைகளுடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் அந்த ஜாதகம் வந்து தோப்பனாருக்கு நல்ல யோகத்தை கொண்டு வரும் அப்படின்னு இந்த காலகட்டத்தில் இருக்கும். பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுடைய சுய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா தெரிய வரும். ஆக பூர்வீகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அந்த சொத்து பத்துக்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் அதன் மூலமாக இருந்து வந்த வில்லங்கம் விலகிவிடும். அதில் ஒன்று ரொம்ப சந்தேகப்பட வேண்டாம். இந்த பராபவ வருஷத்தில் வந்து அனைத்து விதமான சிக்கல்களிலிருந்து விடுபட்டு வருவீர்கள். ஆகையினாலே மனக்குழப்பம் விலகிவிடும், மனக்கிலேசம் விலகிவிடும், மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும். ஆக குலதெய்வத்தினுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கின்றது. ஏற்கனவே குலதெய்வத்திற்கு நீங்கள் பண்ணிய வழிபாட்டின் பலனும் பிரதிபலிக்கக்கூடியதாக விளங்குது. மீண்டும் இந்த ஆண்டு துவக்கத்திலேயே ஏதாவது ஒரு கிழமையில் உங்களுக்கு சாதகமான ஒரு கிழமையில் குலதெய்வ வழிபாடை மேற்கொண்டு வாங்க. அப்படி போயிட்டு வந்த மறுநாளிலிருந்தே நல்ல யோக போகங்களை உணர்வீர்கள். தேடி வந்து யோகத்தை கொடுக்கும். 6ஆம் இடத்துக்கு அதிபதியாகிய சந்திரன், கடன் சத்துரு நோய் என்று சொல்லக்கூடிய சந்திரன் லக்னம் ஏறி இருக்கின்ற காரணத்தினால ராசியில் இருந்துச்சுன்னா நல்லது இல்லைன்னு சொல்லுவோம். நல்ல வேளை குரு பகவான் அவரை பார்க்கின்றார், கட்டுப்படுத்துகின்றார். ராகு கூட சேர்ந்திருக்கிறார். ஆகையினால அந்த கெடுபலன்கள்லாம் நடக்காது. ஆக ஏற்பட்டிருந்த நோய்களும் விலகிவிடும். கடன் எவ்வளவு கடன் இருந்தாலும் இந்த ஆண்டு கடைசிக்குள்ள எல்லா கடன்களையும் நீக்கிவிடக்கூடிய வருமானம் வந்து சேரும். அதே போல 6க்கு உடையவன் 1ஆம் இடத்திலே அமர்ந்து ராகு சம்பந்தப்பட்டு குருவின் பார்வைப்படுகின்ற காரணத்தினால இந்த ஆண்டு புதையலுக்குண்டான யோகம், புதையலுக்கு ஒப்பான உண்டான யோகம் எல்லாம் கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு சுய ஜாதகத்திலே உள்ளவர்களுக்கு இந்த ஆண்டில் நிச்சயமாக அந்த யோகம் கிடைக்கக்கூடும். அந்த மாதிரியாக இருக்கின்றது. ரேஸ், லாட்டரி, ஸ்பெகுலேஷன் துறைகளில் கணிசமான அல்ல மிக உயர்ந்த ஒரு பரிசு தொகையும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே போல சந்திரனோடு ராகு குருவின் சம்பந்தப்பட்டு இருக்கின்ற காரணத்தினால கன்னிப்பெண் தொடர்பு அருமையாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு. அவள் மூலமாக செல்வம் செல்வாக்கு அதாவது இன்டைரக்டாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி சில பேருக்கு வந்து சொத்து பத்துக்களை கிடைக்கக்கூடும். ஏனென்றால் 7ஆம் இடத்துல வந்து கேது என்ற கிரகம் இருக்கின்றது. உயில் சொத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். 7ஆம் இடத்துல கேது, இந்த காலகட்டத்தில் கேதுவுக்கு 11ஆம் இடத்துல வியாழன் இருக்கின்ற காரணத்தினாலையும் 8ஆம் இடத்துல சனி, 7ஆம் இடத்துல சந்திரன் ராகு குருவின் பார்வையோடு இருக்கின்ற காரணத்தினால புதையலுக்கு ஒப்பான யோகம் நிச்சயமாக இந்த ஆண்டு இறுதிக்குள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடும்.
அதாவது ரேஸ் லாட்டரியில் கூட பல கோடிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது விளங்கும். பெரிய கோடீஸ்வரன் அப்படின்னு ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு கும்பராசியிலே பிறந்த உங்களுக்கு சில பேருக்கு இருக்கின்றது. அது அவங்கவுங்க சுய ஜாதகத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட யோகம் சிறப்பாக இருக்கின்றது. அது 7க்கு அதிபதியாகிய சூரியன், வீடு கொடுத்த சூரியன் லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல அமர்ந்து உச்சம் பெற்று விட்டார். அவர் யாரு? சுக்கிரனோட சேர்ந்து இருக்கின்றார். கலஸ்தர காரகனும் கலஸ்தர ஸ்தானாதிபதியும் சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டில் அந்த 2வது வீடு அப்படிங்கிற, அதாவது சின்ன வீடு செட்டப்புங்கிறது கட்டாயம் உருவாக்கக்கூடியதாக இருக்குது. ரொம்ப கவனமாக இருந்துக்கங்க. சில பேருக்கு வெளி மாநிலம், வெளிநாடு, வெளியூர் இவைகளில் அந்த மாதிரி அமைந்து விடும் அப்படின்னு இருக்குது. ஒரு சிலருக்கு கன்னிப்பெண்களுடைய ஒரு தொடர்பு கிடைச்சிரும் அப்படின்னு இருக்குது. ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். நண்பர்கள், புதிய புதிய நண்பர்கள் சேருவார்கள். ஆண் நண்பர்கள், பெண் நண்பர்கள் நிறைய உங்களுக்கு இந்த ஆண்டில் கிடைக்கும். அதே போல் கூட்டணி தொடர்பு, வியாபாரம், தொழில், வாணிபம் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் கிடைக்கின்றது. ஏனென்றால் இப்போ உங்களுக்கு யோகமாக மாறிடுச்சு இந்த ஆண்டு. ஆகையினால் யோகமாக இருப்பவர்களோடு மற்றவங்களாம் சேரக்கூடிய வாய்ப்பு எளிமையாக தொற்றிக்கொள்ளும். அது சில பேருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடும். நல்ல லீடிங்கில் இருக்காண்டா அவங்களோட தொடர்பு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வருவாங்க. அப்படிப்பட்ட யோக போகத்தோடு இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கு விளங்கப் போகின்றது. நிறைய மாற்றங்களை கொடுத்து உங்களை உயர்ந்த இடத்திலே வைக்கப் போகின்றார் சிவபெருமான். அதாவது இதுவரைக்கும் குடத்துக்குள்ளே இருந்த குத்து விளக்காக இருந்தீங்க, இனி குந்தின் மீது வைக்கப்பட்ட குத்து விளக்காக விளங்கப் போகின்றீர்கள் நீங்கள். அதற்கு ஈசனின் அருள் உங்களோடு அரவணைத்து கொண்டு வருகின்றது. வாழ்க வளர்க. மீண்டும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.